வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மருது சகோதரர்கள் எப்படி தோல்வியடைந்தார்கள், அவர்கள் வரலாறு என்ன அப்படிங்கிற செய்தியை தான் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. 1770களில் முத்து ஒடுகநாதர் அப்படின்ற அந்த சேதுபதி மன்னர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். சிவகங்கையை சேர்ந்தவர். ஏன்னா அந்த காலத்தில் ராமநாதபுரம் வேறு, சிவகங்கை வேறுன்னு ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. இவர் சிவகங்கையை சேர்ந்தவர். இவரோட இரண்டாவது மனைவி தான் வேலுநாச்சியார். சரியா? அப்போ அவர் வேலுநாச்சியார் கர்ப்பமாக இருக்கிறாங்க. முதல் மனைவியோடு அவர் இந்த ஆங்கிலேயர் கச்சேரிம்பாங்களே, அங்கே கூப்பிட்ருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. அவர் மறுத்துட்டார். நான் வர்றதெல்லாம் ஓகே, வந்தாச்சு, ஆனால் வரியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். ஆனால் அந்த இடத்தில் அவர் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்படும்போது வேறு வழி இல்லை. அப்புறம் அதன் பிறகு அவர் வந்துடுறாரு. அவரும் அவர் மனைவியும் கொல்லப்படுகிறார். அப்போ பார்த்திங்கன்னா, அவர் முத்துவடுகர்கிட்ட யார் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, மருது சகோதரர்களோட அப்பா வேலை பார்த்துட்ருக்காரு தளபதியாக. அதே போலவே பிற்காலத்தில் அங்கே தப்பிச்சிட்றாங்க. தப்பிக்கும்போது மருது சகோதரர்களும் தப்பிக்கிறாங்க. விருபாஷி அப்படின்ற ஒரு பாளையத்தில் தான் அடைக்கலம் புகுகிறாங்க. ஹைதர் அலி உதவி செய்கிறார். அதன் பிறகு வேலுநாச்சியார் பற்றி தனியாக பேசுவோம். வேலுநாச்சியாரை ஷார்ட்டாக முடிச்சுக்கிறார், ஒரு இன்ட்ரோ மாதிரி. வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கையை கைப்பற்றுகிறார். கைப்பற்றிய பிறகு மருது சகோதரர்கள் முக்கியமான தளபதிகளாக மாறுகிறார்கள். ஒரு 10 ஆண்டு காலம் வேலுநாச்சியார் ஆட்சி செய்கிறார். 1790களில் அவங்களுக்கு வேலாட்சின்னு ஒரு பொண்ணு உண்டு. அந்த பொண்ணு பிரசவத்தின் போது இறந்து விடுகிறார். இறந்துட்டாங்கன்னொடனே வேலுநாச்சியாரே கூப்பிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுங்கன்னு மருது சகோதரர்கிட்ட கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து தான் மருது சகோதரர்களோட வரலாறு தொடங்குது. இப்படி தொடங்கும்போது இது 1790 நடக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா 1796 ஒரு மிகப்பெரிய போர் திப்பு சுல்தானுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பெரிய போர் நடக்குது. அந்த போரின் இறுதியில் ஒரு பூர்ணையா என்ற ஒரு பார்ப்பனர் காட்டி கொடுத்து திப்பு சுல்தான் கொல்லப்படுகிறார். அப்படி திப்பு சுல்தானும் கொல்லப்பட்ட பிறகு இந்த பாளையக்காரர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போயிடுறாங்க. அப்புறம் 99 திப்பு சுல்தான் செத்துடுறாரு. அந்த காலகட்டத்திலேயே தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட பிரச்சனை ஆரம்பிக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார். அதன் பிறகு நடந்த 6 ஆண்டுகள் நடந்த போர் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய போர், மிகப்பெரிய போராட்டம். அதை ஆங்கிலேயர்கள் அதை பொலிகார் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பாளையக்காரர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லி தமிழில் நம்ம சொல்லலாம். கட்டபொம்மனில் தொடங்கினது கடைசியாக தீரன் சின்னமலையில் முடியுது. கட்டபொம்மனை முதலில் காட்டி கொடுத்தது புதுக்கோட்டை சமஸ்தானம். அதுக்கு அடுத்தால காட்டி கொடுத்தது, அதாவது இப்போ முதல்ல காட்டி கொடுத்தது எட்டப்பன். அது திருச்செந்தூருக்கு எல்லா போர் வீரர்கள்லாம் போயிருக்காங்க. அதனால் இப்போ போய் அட்டாக் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு போட்டு கொடுத்தது அவன் தான். ரெண்டாவது அடைக்கலம் தேடி வந்த வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவரது தம்பி ஊமத்துறையும் ஆங்கிலேயரிடம் போட்டு கொடுத்தது யாருன்னா புதுக்கோட்டை சமஸ்தானத்து ராஜா தான். அப்போது அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள், தூக்கிலேற்றப்படுகிறார். ஊமத்துறை தப்பிச்சிடறார். ஊமத்துறை தப்பித்த பிறகு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிறாங்க. பாளையங்கோட்டை சிறைனா இப்போ இருக்கிற சிறையில் அது பழைய கோட்டையே ஒன்று உண்டு. அதில் இப்போவும் அந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செவுறு மட்டும் இருக்கும். அந்த போலீஸ் காலனின்னு சொல்லுவாங்க, அது பக்கத்தில் அந்த ஏரியா வரும். அது ஒரு முழு கோட்டையே இருந்தது. அந்த கோட்டை பின்னாடில் சிதிலமடைஞ்சு இடிச்சிட்டாங்க. அந்த கோட்டையில் வைத்திருந்த வீரர்களை ஊமத்துறை
ஒரு நாள் வந்து திருநெல்வேலி கலெக்டர் வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறான்றப்ப முக்கியமான அதிகாரிகள்லாம் அங்கே போயிட்டாங்க. அந்த நேரத்தில் சிறையை உடைச்சு அத்தனை பேரையும் விடுதலை பண்ணி, அதாவது சிறைனா சும்மா இல்லை, எல்லாரும் கை விலங்குகளோடு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கேருந்து அவ்வளோ பேரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு நேராக பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி கிளம்பிட்டாங்க. இருந்த சில சொற்ப படைகள் வந்து அவங்கள துரத்தி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டம் வர போயிருக்காங்க. அந்த ஸ்ரீவைகுண்டத்தை தாண்டி போக முடியல, அடித்து விரட்டிட்டாங்க, திரும்பி வந்துட்டாங்க. இவர்கள் மறுபடியும் படைகளை தயார் செய்து கொண்டு போகிறதுக்குள்ளே 3 நாள் ஆயிடுச்சு. அதுதான் வந்து ஜேம்ஸ் வெல்ஷ் எழுதுவார், 72 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் போனால் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அப்படின்னாரு. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தரைமட்டமாக்கப்பட்ட இடத்தில் மறுபடியும் ஒரு 30 அடி உயரத்துக்கு, ஒரு 150 அடி அகலத்துக்கு நல்ல பெரிய நீளமான ஒரு பெரிய கோட்டையை மறுபடியும் கட்டிட்டாங்க அப்படின்னு. அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு கிட்டத்தட்ட பல நாள் அவங்க சண்டை போட்டிருக்காங்க. ஒரு வழியாக கடைசியாக அந்த கோட்டை பிடிக்கப்பட்டது. இப்போது ஊமத்துரையும் அவரது எஞ்சிய வீரர்களும் அங்கேருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாங்க, சிவகங்கைக்கு வந்துடுறாங்க. சிவகங்கைக்கு வந்த பிறகு மருது சகோதரர்கள் அதெல்லாம் ஸ்ட்ராங், அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், என்ன ஆனாலும் பார்த்துடலாம், என்ன விலகாரனா பெரிய இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. அப்போ இந்த படைகள் வந்து மீண்டும் அங்கேருந்து கிளம்பி வருது. கிளம்பி வந்தால் சிவகங்கையை காலி பண்ணிட்டு காளையார் கோயில் போயிடுறாங்க இவங்க. காளையார் கோயிலுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, காளையார் கோயில் போகக்கூடிய வழி வந்து ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டை தாண்டி தான் உள்ளே போகணும். அதே நேரத்தில் கேரளாவில் பார்த்திங்கன்னா, இப்போ கேரளவர்மான்னு ஒரு ராஜா, இல்லைனா பழசி ராஜான்னு சொல்லி மம்முட்டி நடித்த ஒரு படம் வந்துச்சு, அந்த ராஜான்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம தீரன் சின்னமலை அவங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்படியாக இவங்க 4 பேர், அதாவது ஊமத்துரை, மருது சகோதரர்கள், பழசி ராஜா, தீரன் சின்னமலை 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்க. கூட்டணியை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நாமும் உறுதியாக ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு. அப்போ அந்த ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கன்னா, முதல்ல போய் திருச்சியில் இருக்கிற கோட்டையில் ப்ரொக்ளமேஷன், பிரகடனம், போர் பிரகடன அறிக்கையை ஒட்டிகிட்டே வராங்க எழுதி. அதாவது மருது சகோதரர்களாகிய நாங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் மீது போர் தொடுக்கிறோம், சும்மா ரகசியமாக நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் இல்லை, நேராக டேரிங்காக போர் தொடுக்கிறோம், உன்னால் ஆனதை பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த படைகள் பின்வாங்கி கொஞ்சம் காளையார் கோயிலில் ரெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, இந்த நேரத்தில் இவங்க இருந்து காளையார் கோயிலுக்கு போகிற வர வழிக்கு சாலையை போடணும் இவங்களுக்கு, யார் ஆங்கிலேயர்களுக்கு. என்ன பிரச்சனைனா, பீரங்கி அது இதெல்லாம் தூக்கிட்டு காட்டுக்குள்ளே போக முடியாது. காடு வந்து மேடும் பள்ளமாக இருக்கும், அங்கே வண்டி சிக்கிக்கும், உடஞ்சிரும், 1000 பிரச்சனை இருக்குல்ல. முதல்ல ரோடு போடுறதே ஒரு பெரிய வேலை. இதெல்லாமா சார் செய்வாங்கன்னா, உண்மையிலே போர்னா அப்படி தாங்க நடக்கும். நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ஓன்னு வந்து முத்தி மோதுன அந்த போர்லாம் பழைய போர். 1800களுக்கு அப்புறம் உள்ள போர்கள்லாம் எப்படின்னா, சாலைகள் வேணும், வண்டி வேணும், மாடு வேணும், அந்த மாடுகளுக்கு சாப்பாடு வேணும், புரியுதா? இதெல்லாம் வச்சு இழுத்துட்டு போகிறப்ப பீரங்கி வண்டினா உட்காந்து தள்ளிட்டு போக முடியாது. மாட்டை வச்சு இந்த மாடை கட்டி தான் இழுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த மாடை கட்டி இழுத்துட்டு போகணும்னா அந்த மாட்டுக்கு தீவனம் வேணும், அப்புறம் போகிற ஆளுங்களுக்கு சாப்பாடு வேணும், இவ்வளவும் வேணும். அப்போ இது மாதிரி போகும்போது அது ஜேம்ஸ் வெல்ஷ் தான் சொல்கிறாரு, நாங்கள் இந்தியாவிலேயே பார்க்காத ஒரு போர் முறை இங்கே தான் பார்க்குறோம், பாளையக்காரர்கள் போரில் தான் அப்படின்னு. என்ன நடக்குதுன்னா, கொஞ்சம் அசந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து இவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்களாம். ஒரு இப்போ அது ஏன்னா அன்றைக்கி இருந்து துப்பாக்கிலாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்க மாதிரி டம்முலாம் சுட முடியாது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். 1700களோட கடைசி 800களோட தொடக்கத்தில் இருந்த துப்பாக்கிலாம் எப்படி இருக்குன்னா, ஒன்று மருந்தை போட்டு உள்ளே இரும்பு குண்டை போட்டு அப்புறம் நல்லா வச்சு அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுட முடியும். ஒரு குண்டை லோட் பண்ணுறதுக்கே 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும். சரியா? அப்போ அந்த ஒரு 30 பேர் இருக்கிற இடத்துல சூழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க எதிரிகள், அவனை பிடிச்சிட்டு சரி ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டு அவனை வச்சுருந்த துப்பாக்கி, வெடிமருந்து, குண்டு எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்களாம். பீரங்கெல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க, மொத்தமாக தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இவர்கள்ட்ட சண்டை போடுறத விட எங்களோட ஆயுதங்களை பாதுகாக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது அப்படின்றது தான் அவர் ஜேம்ஸ் வெல்ஷ் வந்து அவரோட அந்த மிலிட்ரி ரெமினிசன்ஸ்னு ஒரு புக்கு அதில் எழுதியிருப்பார். ஸோ காளையார் கோயிலுக்கு சாலை போடுவதற்கு மட்டும் 6 மாதம் ஆயிருக்கு. அதன் பிறகு பல மாதங்கள் சண்டை நடந்திருக்குது. அதாவது 1806 வரை சண்டை நடந்திருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த சண்டைகள்லாம், அதாவது 1800லேருந்து 1806 சுமார் 7 ஆண்டுகள் நடந்த சண்டைகள். அந்த சண்டையின் முடிவில் கடைசியாக காளையார் கோயில் கைப்பற்றப்படுகிறது.
கைப்பற்றப்பட்ட பிறகு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சரணடைய வேண்டிய சூழல் வருது. சரணடையும் போது மருது சகோதரர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் ஒருத்தரை கூட விட்டு வைக்காத அப்படின்னு சொல்லி சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டு 50க்கும் மேற்பட்டவர்கள் ஆன் த ஸ்பாட்டில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக மருது சகோதரர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதில் ஒரே ஒன்று கை குழந்த மாதிரி சின்ன வயசு குழந்த பையன், துரைசாமின்னு பேர். அந்த பையன் கொலை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு மனசு வராமல் அந்த பையனை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, பர்மாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. இங்கே இருந்தால் ஏதாவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்திட்டாங்க. ஊமத்துறைக்கு பிள்ளைங்க கிடையாது, ஊமத்துறையும் கொல்லப்பட்டார். இந்த நேரத்தில் பழசி ராஜா வந்து திடீர்னு பேக் அடிச்சிட்டார். இதெல்லாம் இந்த போரெல்லாம் பார்த்துட்டு அவர் பேக் அடிச்சுட்டு எனக்கு ஒரு பென்ஷன் கொடுங்க, நான் வாங்கிட்டு இருந்துட்டார். இவங்க படத்தில் வந்து அவர் என்னமோ பெரிய போர் வீரர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மையில் என்னென்னா கேரளவர்மா வந்து பென்ஷன் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டார். அதில் இன்னும் கடைசி வரை செட்டில் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் தீரன் சின்னமலை தான். தீரன் சின்னமலையும் அதுக்கு பிறகு பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவரை பிடிக்க முடியல. அவர் அங்கேருந்து தப்பிச்சு பழனிமலை பக்கத்தில் இருக்கிற காடுகளுக்கு போயிட்டார். அப்போ அந்த காடுகளில் அவர் ஒளிஞ்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவரை தேடி பார்க்குறாங்க. இப்போ தேடியே பிடிக்க முடியல. அப்போவும் எங்கேயாவது ஒரு கைக்கூலி ஒருத்தன் இருப்பான்ல, அப்படி ஒருத்தன் அந்த அவருக்கு உணவு கொண்டு போகிற ஒருத்தனுக்கு காசை கொடுத்து சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க தீரன் சின்னமலையை. அவருக்கு சாகும்போது தான் தீரன் சின்னமலை சொன்னாராம், அப்படின்னா என்கிட்ட முதலே சொல்லியிருக்க வேண்டியது தானடா, நீயே பிடிச்சிட்டு போனே சொல்லியிருப்பேனே, நீ என்னை கொண்டு போயிருந்தேன்னா உனக்கு இதை விட நிறைய காசு கொடுத்துருப்பாங்களே, இப்படி விஷம் வச்சிருக்கியடா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு இருக்கிறது. இந்த பர்மாவுக்கு கடத்தப்பட்டார்ல துரைசாமி, அவரை இந்த காளையார் கோயில் போரில் ஈடுபட்டவர் ஜேம்ஸ் வெல்ஷ். அப்போ அவர் வந்து ஒரு சின்ன பதவியில் தான் இருக்கிறார். அதன் பிறகு சுமார் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து பர்மாவுக்கு போகிறாரு. அப்போ வந்து கர்னல் ஆகிட்டார். கர்னலாக இருக்கும்போது அங்கே போய் பார்க்கும்போது இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கூப்பிட்டு, உன் பேர் துரைசாமி தானேப்பா, நீ வந்து இந்த மருது சகோதரர்கள் பையன் தானே அப்படின்னு கேட்டவுடனே ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து 35 வயது இளைஞர். பார்த்துட்டு சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே ஏன் இருக்கிற, எவ்வளோ பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த இங்கிலாந்துக்காரங்களை பொறுத்தவரை ரொம்ப ஒரு விஷயம் என்ன புரிஞ்சிங்கன்னா, அரச குடும்பம் அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை. அது எந்த ஊர் நாட்டு அரசர்களாக இருந்தாலும் அரச குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. என்ன இருந்தாலும் நீ ஒரு அரச குடும்பத்து பையன்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து இங்கே திருச்சியில் தான் தங்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. தங்க வச்சு திருச்சி கலெக்டர்கிட்ட சொல்லி இவருக்கு மாதம் ஒரு பென்ஷன் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. திருச்சியில் தங்கியிருந்தாரா புதுக்கோட்டையில் தங்கியிருந்தாரான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்ச நாளில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல், அந்த கடல் பயணங்கள்லாம் ஒத்து வராமல் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். அவர் அந்த பென்ஷன் வர்றதுக்குள்ளே இறந்துட்டார். அவர் பென்ஷன் வாங்காமல் இறந்ததே அவர் வேணும்லாம் கேட்கல. இவர் ஜேம்ஸ் வெல்ஷ் வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில், சொந்த ஆர்வத்தின் பேரில் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்கார். ஆனாலும் நல்வாய்ப்பாக அவர் அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பாலாம் அவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்து அந்த யாரிடம் அவங்க அப்பா அம்மாவை கொண்டாங்களோ அவங்கள்ட்டயே போய் பென்ஷன் வாங்கி வாழ வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு வரலன்றது வரலாற்றில் நடந்த ஒரு அதிசயம்தான். ஸோ இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்த கடைசியாக, அதாவது 1806 தமிழ்நாட்டில் இருந்த பாளையங்கள் எல்லாமே ஒழிக்கப்பட்டு ஜமீனாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு எல்லோரும் ஜமீன்தார் ஆகிட்டாங்க. ஜமீன்தார்னால் வெறும் பென்ஷன் மட்டும் வாங்குவாங்க, அது ஆங்கிலேயர்களே வரி வசூல் பண்ணுவாங்கன்ற மாதிரி மாறிடுச்சுன்னு வைங்களேன். அது வேறு கதை. இதுதான் வந்து மருது சகோதரர்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. அதில் பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து களரி வீச்சில் மிக தலை சிறந்தவர், அதெல்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. களரி வீசுறது, ஒரு புலியை அடித்து கொண்டார் அப்படின்ற செய்திகள்லாம் உண்டு. எல்லோரும் மருது சகோதரர்களுக்கு கருப்பாக செலவு வச்சுட்ருக்காங்க. உண்மையிலே மருது சகோதரர்கள் 2 பேருமே நல்ல கலராக இருப்பாங்க. அது ஒரு செய்தி இல்லை. கலராக இருக்கிறதோ கருப்பாக இருக்கிறதோ வந்து பெரிய ஒரு குவாலிஃபிகேஷனாக நான் சொல்ல வரல, ஒரு மித்தாலஜியாக அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். அதுலேயும் சின்ன மருது நல்ல உயரமாக இருப்பார், 6.5 அடிக்கு மேலே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவரை பற்றி சும்மா மேல் புகழ்ச்சிக்காக சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அவர்களது உண்மையான திறன் வந்து அத்தனை ஆண்டு காலம் ஒரு கிழக்கிந்திய கம்பெனியை தாக்கு பிடிச்சி நின்னாங்கன்றது தான். ஏன்னா சதியால் கொல்லப்பட்டாலும் திப்பு சுல்தானே ஒரு 3-4 வருஷம் தான் தாக்கு பிடிச்சார். ஆனால் இவர்கள்
கிட்டத்தட்ட 6-7 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரிட்டிஷ் அந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து ரிசோர்ஸ் வந்து அன்லிமிட்டெட் ரிசோர்ஸு. ஏன்னா இங்கே ஒரு 1000 பேர் செத்தானா உடனே பாம்பேலேருந்து இன்னொரு 2000 பேரை இறக்குவான். அவனும் செத்துட்டானா கல்கத்தாலேருந்து இன்னொரு 3000 பேரை இறக்குவான். அவனும் செத்துட்டானா டெல்லியிலேருந்து ஆளை இறக்குவான். இப்படி எல்லா இடத்துலேருந்து அவனால் ஆளை இறக்க முடியும். அப்படி அன்லிமிட்டெட் ரிசோர்ஸஸோடு இருந்த ஒரு கிழக்கிந்திய கம்பெனி கூட 7 வருஷம் ஒருத்தர் நின்று சண்டை போட்டிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அதுதான் மருது சகோதரர்களோட உண்மையான சாதனையாக நான் பார்க்குறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.